aspirants, welcome to JSR IAS Academy. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் ஸ்பேஸ் டெக்னாலஜி ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ். ஒரு ஆஸ்பிரண்டா டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ற நம்ம எல்லாரும் இந்த டாபிக் ஏன் இம்பார்ட்டண்டா படிக்கணும்ன்றத பார்த்துடலாமா? இந்த क्वेश्चन பாருங்க. Which of the following is the first Indian geostationary satellite? இதோட ஆன்சர் INSAT 3D. இது வந்து இப்போ ரீசெண்டா முடிஞ்ச குரூப் 1 2025 prelims ல கேட்ட ஒரு क्वेश्चन. The GSLV F-15 is launched on dash by ISRO. இதுக்கான ஆன்சர் January 29, 2025. இது ரீசெண்டா முடிஞ்ச குரூப் 4ல கேட்ட क्वेश्चंस. ஸோ இந்த क्वेश्चंஸ்லாம் பார்க்குறப்பவே நமக்கு தெரியுது ஸ்பேஸ் டெக்னாலஜி ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் டிஎன்பிசி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்காக தான் இந்த செஷன் கொடுத்துருக்கோம். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஓகே, பிஃபோர் என்டரிங் இன்டு திஸ் செஷன் ஃபர்ஸ்ட் நம்ம ஜிஎஸ்எல்வினா என்ன, பிஎஸ்எல்வினா என்ன, இந்த மாதிரி ஆர்பிட்ஸ்னா என்ன, ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ்னா என்ன, இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு செஷனுக்குள்ளே போனோம்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் பிஎஸ்எல்வி சேட்டலைட்ஸ். ஆக்சுவலி எல்வி இஸ் நத்திங் பட் லான்ச் வெஹிக்கிள். ஒரு சேட்டலைட்டை நம்ம லான்ச் பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு லான்ச் வெஹிக்கிள் தேவை. லான்ச் வெஹிக்கிள் இஸ் நத்திங் பட் ராக்கெட். ஸோ இப்போ இந்த பிஎஸ்எல்வி அப்படின்னா என்னன்னா போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். GSLV-na Geosynchronous Launch Vehicle. SSLV-na Small Satellite Launch Vehicle. And LVM Launch Vehicle Mark. ஓகே, இப்போ இந்த பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வி, எஸ்எஸ்எல்வி, எல்விஎம் இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான சேட்டலைட்ஸ்க்கு கொடுப்பாங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பிஎஸ்எல்வி. இப்போ இது எர்த், கன்சிடர்ட் அஸ் எர்த். பிஎஸ்எல்வி சேட்டலைட்ஸ் வந்து எர்த்தோட நார்த் போலையும் சவுத் போலையும் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை நம்மளுக்கு கேதர் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த பிஎஸ்எல்வி சேட்டலைட்ஸ் யூஸ் ஆகும். ஸோ இட் ஆர்பிட்ஸ் இன் திஸ் டைரக்ஷன். நெக்ஸ்ட் ஜியோசின்க்ரனைஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். இது வந்து எர்த்தோட ஃபுல் சர்ஃபேஸையும் வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும். ஜிஎஸ்எல்வி சேட்டலைட்ஸ் மோஸ்ட்லி ஆன் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்ஸ். இதுதான் ஜியோசின்க்ரனைஸ் லான்ச் வெஹிக்கிள். ஸோ இது ரெண்டும் நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, நம்மளுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் நம்ம எக்ஸாமுக்கு இந்த சேட்டலைட் பற்றி எதுவுமே தெரியாமல் நம்ம போயிட்டோம் அப்படின்னா பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஜியோசின்க்ரனைஸ் லான்ச் வெஹிக்கிள் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டேன், பிஎஸ்எல்வி எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் என்னன்னு பார்த்துடலாம். போலார் சேட்டலைட்ஸ்க்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸ், ஜிஎஸ்எல்விக்கும் பிஎஸ்எல்விக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தோம்னா, லோ பேலோட், அதாவது வெயிட் கம்மியாக இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் தான் மோஸ்ட்டாக நம்ம பிஎஸ்எல்வியில் கொடுப்போம். அதே மாதிரி ஜிஎஸ்எல்வியில் எது கொடுப்போம்னா வெயிட் அதிகமாக இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் எல்லாமே ஜிஎஸ்எல்வியில் கொடுப்பாங்க. நான் சொன்ன மாதிரி பிஎஸ்எல்வி வந்து நார்த் போல் அண்ட் சவுத் போல ரீச் பண்ணும். ஜிஎஸ்எல்வி வந்து இட் ஆர்பிட்ஸ் அரவுண்ட் தி எர்த். பிஎஸ்எல்வி சேட்டலைட்ஸ் நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் சென்சிங், வெதர் அண்ட் என்விரான்மெண்ட் மானிட்டரிங் ஆன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கும். அதே மாதிரி ஜிஎஸ்எல்வி நம்மளுக்கு என்ன கொடுக்கும்னா கம்யூனிகேஷன் அண்ட் நேவிகேஷன் சேட்டலைட்ஸ் தான் மோஸ்ட்டாக நம்ம ஜிஎஸ்எல்வியில் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம NSV-02. NSV-02 இஸ் நத்திங் பட் அ நேவிகேஷன் சேட்டலைட். N for navigation satellite. ஸோ இந்த நேவிகேஷன் சேட்டலைட்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும், கம்யூனிகேஷன், நேவிகேஷன்ஸ்லாம் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த நேவிகேஷன் சேட்டலைட் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன லான்ச் வெஹிக்கிள் யூஸ் பண்ணலாம் பாருங்க. நேவிகேஷன் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு நம்ம என்ன லான்ச் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுவோம், ஜிஎஸ்எல்வி யூஸ் பண்ணுவோமா? ஸோ we are getting GSLV as the launch vehicle. ஓகே, இப்போ இந்த GSLV F-15 இதுதான் நம்மளோட குரூப் 4ஓட கொஸ்டின். இது எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க? January 29, 2025 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இது நம்ம இஸ்ரோ லான்ச் பண்ண 100th ராக்கெட், 100வது ராக்கெட்டு GSLV F-15. ஓகேவா? இது எங்கேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க? சதீஷ் தவான், ஸ்ரீஹரிகோட்டா, ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற சதீஷ் தவான் ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க.
அடுத்தது ஜிஎஸ்எல்வியோட ஃபுல் ஃபார்ம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ஜியோ சின்க்ரோனைஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். நெக்ஸ்ட் இதோட பர்பஸ், இது என்ன கொடுத்துருக்கு நம்மளுக்கு, இது வந்து ஒரு நேவிகேஷன் சேட்டலைட்னு சொல்லிட்டேன். ஸோ இட் கிவ்ஸ் தி பொசிஷனிங், டைமிங் அண்ட் சர்வீசஸ் வித்தின் இந்தியா அண்ட் ரீஜன் எக்ஸ்டெண்டிங் அப் டு 1500 கிலோமீட்டர். எல்லா சேட்டலைட்டுமே வந்து ஒரே டிஸ்டன்ஸ்ல இருந்து தான் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குமானா கிடையாது. ஈச் சேட்டலைட் கிவ்ஸ் டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டிஸ்டன்சஸ். அந்த மாதிரி இந்த ஜிஎஸ்எல்வி சேட்டலைட் வந்து நம்மளுக்கு 1500 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிற பொசிஷனிங்லேருந்து நம்மளுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கேதர் பண்ணி கொடுக்குது. அடுத்தது இதோட கீ ஃபீச்சர்ஸ் வந்து வெயிட் வந்து 2250 kg, பவர் கெப்பாசிட்டி இஸ் 3 kilowatts அண்ட் லைஃப் ஸ்பேன் இஸ் 12 years. ஓகேவா? இப்போ இதுலேருந்து இம்பார்ட்டண்டாக நம்மளுக்கு தெரிய வேண்டியது, இது வந்து 100th ராக்கெட் அண்ட் ஜிஎஸ்எல்வி F-15 is its rocket launch vehicle and the satellite name is NSV-02. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் ஆரியபட்டா. என்ன மேம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட்னு சொல்லிட்டு இஸ்ரோட ஃபர்ஸ்ட் லான்ச் ஆரியபட்டாலாம் சொல்கிறீங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? இருக்கு, சொல்கிறேன். ஆரியபட்டா தான் வந்து இஸ்ரோவோட ஃபர்ஸ்ட் லான்ச் சேட்டலைட்னு தெரியும். ஓகேவா? இது எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா April 19, 1975 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போது 1975 2025 வரைக்கும் கால்குலேட் பண்ணோன்னா 50th year. We are celebrating the golden jubilee of Aryabhatta. Okay. இதோட லான்ச் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மோஸ் 3M. இதோட லான்ச் வெஹிக்கிள் காஸ்மோஸ் 3M. இது யாரோட சேர்ந்து நம்ம லான்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேருந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இதோட லான்ச் சைட், தோ இட் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லான்ச் சேட்டலைட். இதோட லான்ச் சைட் எங்கன்னு பாருங்க, கேப்பஸ்டன் வார் ரஷ்யா தான் இதோட லான்ச்சிங் சைட். அடுத்தது இதோட பர்பஸ் என்ன, எக்ஸ்ரே அஸ்ட்ரானமி, அப்புறம் இன்வெஸ்டிகேட் தி எர்த்ஸ் அயனோஸ்பியர், எர்த்தில் இருக்கிற அயனோஸ்பியர் லேயரையும் அப்பர் அட்மாஸ்பியர் லேயரையும் படிக்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் சோலார் ஃபிசிக்ஸ் ரிலேட்டட் ஃபினாமினான்ஸ் அண்ட் சன்னோட நியூட்ரான்ஸ் அண்ட் காமா ரேஸை பற்றி நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை இந்த ஆரியபட்டா கொடுத்துருக்கு. அடுத்தது EOS-08 அண்ட் EOS-09. EOSனா எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட், அதாவது புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். நம்ம எர்த்தை அப்சர்வ் பண்ணக்கூடிய சேட்டலைட்ஸ் தான் இது ரெண்டுமே, EOS-08 அண்ட் EOS-09. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம EOS-08 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் 09 போகலாம். EOS-08 வந்து August 16, 2024 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட லான்ச் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா SSLV-D3. EOS-ஓட ஃபுல் ஃபார்ம் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். அடுத்தது இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டிசாஸ்டர் ரிலேட்டட் ஃபினாமினான்ஸ், அப்புறம் எனி டிசாஸ்டர் வரதுக்கான மானிட்டரிங், அப்புறம் எர்த்தில் எந்த ஒரு சேஞ்சஸ் நடந்தாலுமே இந்த சேட்டலைட் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும். ஸோ இதுதான் இந்த சேட்டலைட்டோட பர்பஸ். நெக்ஸ்ட் EOS-09. இதை லான்ச் பண்ணது, திஸ் இஸ் ரீசென்ட்லி லான்ச் May 18, 2025 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட லான்ச் வெஹிக்கிள் வந்து PSLV-C61. இதோட லான்ச் வெஹிக்கிள் PSLV-C61. இந்த மிஷன் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. சில தொழில்நுட்ப கோளாறுகள் காரணனால இந்த மிஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. அடுத்தது இந்த மிஷன் இப்போ அனுப்பி தான் ஃபெயில் ஆச்சான்னு பார்த்தோம்னா கிடையாது. இது ஆல்ரெடி 2017 ஒரு தடவை அனுப்பிட்டோம். இந்த மிஷன் வந்து ஃபெயில் ஆயிருக்கு. அப்போ அனுப்புறப்போ இதோட சேட்டலைட், இந்த சேட்டலைட்டோட லான்ச் வெஹிக்கிள் வந்து PSLV-C39. ஓகேவா? ஸோ நம்மளை கொஷின் கேட்குறப்போ EOS-09 ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க, அதோட லான்ச் வெஹிக்கிள் கேட்டால் PSLV-C61. 2017 லான்ச் பண்ணுறப்போ அதோட லான்ச் வெஹிக்கிள் கேட்டால் PSLV-C39. ஸோ கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறப்போ ரொம்ப கவனமாக ஆன்சர் பண்ணணும். EOS-09. நெக்ஸ்ட் ஆதித்யா L1. நேமு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு சன்னுக்கு அனுப்பின ஒரு சேட்டலைட். ஓகே, இது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா September 2, 2023 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எப்போ லேண்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா January 6, 2024 லான்ச் ஆயிருக்கு.
இன் பிட்வீன் 127 days வந்து இதுக்கான கேப். ஓகே, இதோட லான்ச் வெஹிக்கிள் வந்து PSLV C57. இதோட லான்ச் வெஹிக்கிள் PSLV C57. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இதுதான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லான்ச் ஸ்பேஸ் பேஸ்ட் சோலார் மிஷன். நம்ம இஸ்ரோ லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் பேஸ்ட் சோலார் மிஷன். ஓகே, இப்போ இதோட பர்பஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சன்னை பற்றி ஒரு நார்மல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கலாம். சன்னோட அவுட்டர் லேயரை வந்து நம்ம கரோனான்னு சொல்லுவோம். கரோனாக்கு அடுத்த லேயர் குரோமோஸ்பியர், அதுக்கு அடுத்த லேயர் ஃபோட்டோஸ்பியர். இந்த லேயர்ஸை ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் இந்த ஆதித்யா L1 வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். டு ஸ்டடி தி சன்ஸ் ஃபோட்டோஸ்பியர் அண்ட் குரோமோஸ்பியர் அண்ட் டு ஸ்டடி தி சன்ஸ் சோலார் விண்ட் அண்ட் பார்ட்டிகல்ஸ். சன்னில் இருக்கக்கூடிய விண்ட் பார்ட்டிகல்ஸையும் இது வந்து ஸ்டடி பண்ணுது. அடுத்தது இப்போ ஆதித்யா L1லேருந்து வந்த ஒரு ரீசன்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, சூட் இஸ் நத்திங் பட் சோலார் அல்ட்ராவயலட் இமேஜிங் டெலஸ்கோப். இது வந்து ஆதித்யா L1ல இருக்கிற ஒரு கருவி. சூட்டோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, சோலார் அல்ட்ராவயலட் இமேஜிங் டெலஸ்கோப். இந்த கருவி மூலயமா நம்மளுக்கு ஆதித்யா L1லேருந்து சன்னோட ஒளிவெடிப்பு ஃபோட்டோகிராஃப்ஸ், அதாவது கர்னல் ஃபோட்டோகிராஃப்ஸும் அல்ட்ராவயலட் ரேஸும் சன்னை டிஃப்ரெண்ட் வேவ்லென்த்லேருந்து நிறைய ஃபோட்டோஸ் நம்மளுக்கு இந்த ஆதித்யா L1 கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரோ. அடுத்தது இந்த L1ன்றது என்னன்னா, இது போய் லேண்ட் ஆன அந்த லெக்ரான்ச்சி பாயிண்ட். அந்த பாயிண்ட் பேர் என்னது? லெக்ரான்ச்சி பாயிண்ட். ஓகே, இப்போ இந்த ஆதித்யா L1ஓட இம்பார்ட்டண்டாக நம்ம என்ன பார்த்துருக்கோம்? இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லான்ச்டு ஸ்பேஸ் பேஸ்டு சோலார் மிஷின். இதோட லான்ச் வெஹிக்கிள் PSLV C57. இது வந்து ஃபோட்டோஸ்பியர் அண்ட் குரோமோஸ்பியர் லேயரை ஸ்டடி பண்ணுது அலாங் வித் சோலார் விண்ட் பார்ட்டிகல்ஸ். சூட்டுன்ற ஒரு கருவி மூலயமா நம்மளுக்கு சன்னோட ஃபோட்டோகிராஃப்ஸ் இது கொடுத்துருக்கு. சோலார் அல்ட்ராவயலட் இமேஜிங் டெலஸ்கோப். நெக்ஸ்ட் ப்ரோபா 3 PSLV C59. ப்ரோபா இதுவும் அகைன் ஒரு சன்னுக்கு அனுப்பின ஒரு சேட்டலைட். இது வந்து யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி கூட சேர்ந்து நம்ம அனுப்பின ஒரு சேட்டலைட். நம்ம எப்படி ஆரியபட்டா ரஷ்யா கூட சேர்ந்து அனுப்பினோமோ அதே மாதிரி இது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி கூட சேர்ந்து அனுப்பின ஒரு சேட்டலைட். இதோட லான்ச் டேட் வந்து December 5, 2024. இதில் நம்ம 2 ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்பியிருக்கோம். ஒன்று வந்து கொரோனோகிராஃப் ஸ்பேஸ் கிராஃப்ட் அண்ட் அதர் இஸ் ஆக்குலேட்டா ஸ்பேஸ் கிராஃப்ட். கொரோனோகிராஃப் ஸ்பேஸ் கிராஃப்ட் CSC அண்ட் ஆக்குலேட்டா ஸ்பேஸ் கிராஃப்ட் OSC. இது ரெண்டுத்தையும் நம்ம சன்னில் 150 மீட்டர் டிஸ்டன்ஸில் பொருத்தியிருக்கோம். அடுத்தது இதோட பர்பஸ் வந்து சன்னோட அவுட்டர் லேயரான கரோனாவை மட்டும்தான் இது ஸ்டடி பண்ண போகுது. சரிங்களா? சன்னோட அவுட்டர் லேயர் பேர் என்னது? கரோனா. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் சந்திராயன். சந்திராயன் பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதனால நான் சந்திராயன் 1 and 2 ஸ்கிப் பண்ணியிருக்கேன். TNPSC ரிலேட்டடாக, காம்படிட்டிவ் எக்ஸாம் ரிலேட்டடாக சந்திராயன் 1 and 2 பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் சந்திராயன் 3 இது வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ July 14, 2023 இதை வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க, மீன்ஸ் 2 years பேக்ஸ். தென் லான்ச் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா LVM-3M4. LVM-3 and M4. LVMனா நான் என்ன சொல்லியிருக்கேன்? லான்ச் வெஹிக்கிள் மார்க். த்ரீ அண்ட் 4. சரிங்களா? இது எங்கேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர், ஸ்ரீஹரிகோட்டா, ஆந்திர பிரதேஷ். நெக்ஸ்ட் இதோட லேண்ட் ஆன டே மட்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். August 23, 2023 தான் இது லேண்ட் ஆயிருக்கு. இந்த லேண்ட் ஆன இந்த டேவை வந்து நம்ம நேஷ்னல் ஸ்பேஸ் டேவாக வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ நேஷ்னல் ஸ்பேஸ் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம்? August 23, 2023. எது லேண்ட் ஆன டேட்? அது சந்திராயன் 3 லேண்ட் ஆன டேட். ஓகே, இதோட லேண்டட் பாயிண்ட் வந்து நம்ம சிவசக்தி பாயிண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட லேண்டட் பாயிண்ட் என்னது? சிவசக்தி பாயிண்ட். ஓகே, இதோட பர்பஸ் என்ன? மூன்ஸ் காம்போசிஷன், தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் செஸ்மிக் ஆக்டிவிட்டியை பற்றி இது நம்மளுக்கு கொடுக்க போகுது. அடுத்தது இதோட அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னா, இதுதான் இந்தியா இஸ் தி ஃபர்ஸ்ட் நேஷன்
மூனோட சவுத் போல்ல லேண்ட் ஆன ஃபர்ஸ்ட் நேஷன் வந்து இந்தியா. ஓகேவா? இந்தியா இஸ் தி ஃபர்ஸ்ட் நேஷன் டு லேண்ட் நியர் தி லூனார்ஸ் சவுத் போல் and India becomes the fourth nation for soft landing on the moon. மூன் லேண்டிங்ல சாஃப்ட் லேண்டிங் இந்த மூன்ல நம்ம இந்தியா தான் வந்து ஃபோர்த் நேஷன் அண்ட் மூனோட சவுத் போல்ல லேண்ட் ஆன ஃபர்ஸ்ட் நேஷனும் இந்தியா தான். ஓகே, இந்த சந்திராயன் 3 கூட ஒரு பிரக்யான் ரோவரும் சென்ட் பண்ணியிருக்கோம். ரோவர் இஸ் நத்திங் பட் ரோபோட். பிரக்யான் ரோவர் வந்து ஒரு ஸ்மால் ரோபோட். இந்த ரோபோட்டையும் நம்ம சந்திராயன் 3 கூட சேர்ந்து அனுப்பியிருக்கோம். இந்த ரோபோட்லேருந்து நம்மளுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, presence of sulfur in the moon. மூன்ல சல்ஃபர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி லூனார் ஜியாலஜி. ஜியாலஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் ராக்ஸ். ஜியாலஜினா ஸ்டடி ஆஃப் ராக்ஸ். மூன்ல இருக்கக்கூடிய ராக்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த பிரக்யான் ரோவர் மூலயமா நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. அப்புறம் மூனோட பிளாஸ்மா சர்ஃபேஸ், அதோட பாடி சர்ஃபேஸ் எல்லாத்த பற்றியும் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கு இந்த பிரக்யான் ரோவர். அடுத்தது இந்த சந்திராயன் 3யோட டைரக்டர் யாரு? வீரமுத்துவேல். யாரு? வீரமுத்துவேல். இவருக்கு இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு சிஎம் கிட்ட இருந்து ஏபிஜே அப்துல் கலாம் அவார்ட் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? வீரமுத்துவேல் அவர்களுக்கு ஏபிஜே அப்துல் கலாம் விருது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த இயர் 2025க்கான ஏபிஜே அப்துல் கலாம் அவார்டு யாருக்குன்னா வீரமுத்துவேல் அவர்களுக்கு. ஸோ நீங்கள் இந்த ஏபிஜே அப்துல் கலாம் அவார்டு வந்து எப்பத்துலேருந்து கொடுக்குறாங்க, இது வரைக்கும் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, மோஸ்ட் ரெலவெண்ட்டாக லாஸ்ட் இயர் யார் வாங்கியிருக்காங்கன்றது வரைக்கும் பார்த்துக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் சந்திராயன் 4 அண்ட் சந்திராயன் 5. சந்திராயன் 4 அண்ட் சந்திராயன் 5 இது ரெண்டுமே வந்து இன்னும் லான்ச் பண்ணலை. பட் இருந்தாலும் இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு கரண்ட்டில் இருக்கிறதுனால அதையும் பார்த்துடலாம். சந்திராயன் 4ஓட லான்ச் டேட் எப்போ பிளான் பண்ணியிருக்காங்கன்னா 2027 லான்ச் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக லான்ச் பண்ண போகிறாங்க? நம்ம சந்திராயன் 3 ஆல்ரெடி மூனோட சவுத் போலில் இருக்குது. அங்கேருந்து நம்மளுக்கு ஸ்பெசிமென்ஸ் கொண்டு வரதுக்காக தான் இந்த சந்திராயன் 3யை நம்ம லான்ச் பண்ண போகிறோம். டு கண்டக்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லூனார் சாம்பிள் ரிட்டர்ன் மிஷன். ஸோ சாம்பிள் ரிட்டர்ன் மிஷனுக்கு ஃபர்ஸ்ட் சேட்டலைட்டை நம்ம எதை கொடுக்க போகிறோம்? சந்திராயன் 4 கொடுக்க போகிறோம். பிரிங்கிங் பிளாக் லூனார் சாயில் அண்ட் ராக் சாம்பிள் டு எர்த் ஃபார் இன் டெப்த் ஆஃப் சயின்டிஃபிக் அனாலிசிஸ். சரிங்களா? நான் சொன்னேன்ல ராக் சாம்பிள்ஸ் ஜியாலஜி. ஸோ இட் ஆல்சோ பிரிங்ஸ் தி ராக் சாம்பிள் அண்ட் பிளாக் லூனார் சாயில். நெக்ஸ்ட் சந்திராயன் 5. இது வந்து நம்ம இஸ்ரோவும் ஜப்பானும் சேர்ந்து அனுப்ப போகிற ஒரு சேட்டலைட். இது வந்து எப்போ பிளான் பண்ணியிருக்காங்கன்னா பிட்வீன் 2028 to 2029. இதோட பர்பஸ் என்ன, இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லூனார் போலார் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன். இது ஃபுல்லாகவே மூணை எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொடுக்க போகிற ஒரு சேட்டலைட்டாக இருக்க போகுது. ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லூனார் போலார் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன். இவ்வளோதான் சந்திராயன் பற்றி. நெக்ஸ்ட் ஸ்பேடெக்ஸ் மிஷன். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான மிஷன் ஸ்பேடெக்ஸ். ஓகேவா? ஸ்பேடெக்ஸ் இஸ் நத்திங் பட் ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட். இது எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க? ஜனவரி 16, 2025 இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட லான்ச் வெஹிக்கிள் PSLV C60. இதோட லான்ச் வெஹிக்கிள் PSLV C60. ஓகே, ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா ஸ்பேடெக்ஸ்னு சொல்லிட்டேன். இதில் வந்து நம்ம 2 ஸ்பேஸ் கிராஃப்டை அனுப்பியிருக்கோம். ஒன்று வந்து ஸ்பேடெக்ஸ் 01 and other is ஸ்பேடெக்ஸ் 02. இது வந்து நம்ம அனுப்பியிருக்கிற ஸ்பேடெக்ஸ் மிஷனோட 2 ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த மிஷன் நம்ம எதுக்கு லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நம்மளுடைய அப்கமிங் மிஷன்ஸ் நான் அதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். அப்கமிங் மிஷன்ஸ் ஆன AXIM 04 அண்ட் ககன்யான். இந்த ரெண்டு மிஷனுமே வந்து AXIM 04 இஸ் நத்திங் பட் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஏஜென்சிக்கு மனிதர்கள் அனுப்பியிருக்காங்க. ககன்யான் வந்து நம்ம இஸ்ரோ மூணுக்கு 4 மனிதர்களை அனுப்ப போறாங்க. சரிங்களா? இந்த ரெண்டு மிஷனை பத்தி நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். ஸோ இந்த ரெண்டு மிஷனுக்காக தான் இந்த ஸ்பேடெக்ஸ் மிஷன், இந்த டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட்டை இஸ்ரோ வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டிங் தி ப்ராஜெக்ட் டு டெவலப் அண்ட் வேலிடேட் சேட்டலைட்ஸ் ரெடிஸ் வர்சஸ் டாக்கிங் அண்ட் அன்டாக்கிங் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா பிகம் தி 4th நேஷன். இந்தியா தான் வந்து இந்த ஸ்பேடெக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ண 4th நேஷன் ஆஃப்டர் US, ரஷ்யா அண்ட் சைனா. ஓகே, ரீசெண்டாக இந்த ஸ்பேடெக்ஸ் மிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம அனுப்பியிருக்கோம் இல்லையா, இந்த ரெண்டு ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ்க்கும் நடுவில் பவர் டிரான்ஸ்மிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இவ்வளோதான் ஸ்பேடெக்ஸ் மிஷன். நெக்ஸ்ட் வந்து நம்ம சம் இம்பார்ட்டன்ட் ஆத்தர்ஸ் அண்ட் புக்ஸ் உடைய ஆத்தர்ஸும் அவங்களுடைய புக்ஸை பற்றியும் பார்த்துடலாம். இந்த ஆத்தர்ஸ் யாருன்னா நம்ம இஸ்ரோ சயின்டிஸ்ட், சேர்மன்ஸ், டைரக்டர்ஸ், இவங்க எழுதின ஒரு சில புக்ஸை வந்து இங்கே கொடுத்துருக்கேன். அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சோம்நாத் அவர்கள், இவர் வந்து இஸ்ரோவோட முன்னாள் சேர்மன். இவர் எழுதின புக்கு நிலவு குடிச்ச சிம்மங்கள். நெக்ஸ்ட் நம்பி நாராயணன் அவர்கள், இவர் வந்து இஸ்ரோவோட ஒரு முன்னாள் சயின்டிஸ்ட். இவர் எழுதினது விண்வெளி தழும்புகள். அடுத்தது மயில்சாமி அண்ணாதுரை, இவர் தான் வந்து நம்ம சந்திராயன் 1ஓட டைரக்டர். இவர் எழுதுனது கை அருகே நிலா. ஸோ இந்த புக்ஸையும் வந்து நம்ம பார்த்து வச்சுக்கலாம். அடுத்தது GSLV F-16 நிசார் சேட்டலைட். இது வந்து இஸ்ரோவும் நாசாவும் சேர்ந்து லான்ச் பண்ண ஒரு சேட்டலைட், ரீசென்ட்லி லான்ச்டு சேட்டலைட். இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த செஷன் உங்கள் எல்லாருக்குமே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் செஷன்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம JSR IAS அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.